நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ OnePlusோட புல்லட் வயர்லெஸ் Z அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் எடிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா OnePlus வெறும் நார்மல் எடிஷன் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி, அட்வான்டேஜ் என்ன, ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். நீங்க ஒரு பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மூலம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் நண்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா OnePlusோட Z அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் எடிஷனு. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பொட்டியை உடைச்சிட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா OnePlusோட லோகோ போட்டிருக்காங்க. OnePlus புல்லட் வயர்லெஸ் Z பேஸ் எடிஷன் போல்டு பிளாக்னு போட்டிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்லாம் என்னென்னு போட்டிருக்காங்க. அதாவது பேஸ் பூஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். 70 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கும். கிளியராக ஸ்டேபிளாக கால்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கேஜை பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. OnePlus எப்போதும் பேக்கேஜ் நல்லாவே கொடுப்பாங்க. இதுவும் பேக்கேஜ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999. இப்போ நம்ம இந்த பாக்ஸை உடைச்சிட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். பேக்கேஜை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இயர்ஃபோன்ஸ் இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நார்மல் பிராண்டு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி OnePlus வாங்குறதுக்கும் நல்லாவே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பேக்கேஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸை சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் 10 மினிட்ஸ் போட்டால் 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ஹேர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹேர்ஃபோன்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பேக்கிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பேக்கிங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹேர்ஃபோன்ஸை நம்ம வெளில எடுத்துகிட்டு இதோட குவாலிட்டி செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 25 கிராம் தான். ரொம்பவே ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு இயர்ஃபோன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு கம்மியான வெயிட்டில் தான் இருக்குது. இவங்க பேக்கிங் பார்த்திங்கன்னா இன்னும் முடியவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு பேக்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பிராண்ட் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் ஒரு பேக்கிங்காக இல்லை நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரில. எதாக இருந்தாலும் ஓகே, குவாலிட்டி வைஸாக நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வால்யூம் பட்டன் எல்லாமே கீழெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது போன்றவே பண்ணிக்கலாம். அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிரைமரி மைக் போன்றவே இருக்குது. அதோட சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்புட் போர்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் தான் OnePlus அப்படின்ட்டு லோகோவோட முடிச்சுட்டாங்க. குவாலிட்டி வைஸாக பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த Oppo M31 அப்படின்னு ஒரு மாடல் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்மெட் மாட்டுறப்பெல்லாம் இந்த ஒயர் கட் ஆயிரும். பட் இந்த ஒயர் அந்த மாதிரி கட்டாலாம் ஆகாது. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் கண்ட்ரோல் வேறு லெவல்னு சொல்லலாம். அதில் இந்த ஒற்றப்ப டச் ஆகிறப்போ ஒரு சவுண்டு வரும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு பிடிக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹேர்ஃபோன்ஸை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் ப்ளூடூத் அப்படிங்கிறது டிஸ்கனெக்ட் ஆகிரும். இதுவே இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோலை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் பார்த்திங்கன்னா மொபைலில் கனெக்ட் ஆகிரும். இந்த ஃபியூச்சர்னால நம்மளுக்கு ஹேர்ஃபோன்ஸும் சரி மொபைலும் சரி சார்ஜ் அப்படிங்கிறது நல்லாவே சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பா, ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. பட் இந்த ஆடியோ குவாலிட்டி நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருக்குது. இது ஒரு பேஸ் எடிஷன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து நல்லாவே ஆடியோ குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி OnePlusோட Z எடிஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இது ஒரு பேஸ் எடிஷன் அப்படிங்கிறனால நல்லா கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியும் சரி, ஆடியோ குவாலிட்டியும் சரி, அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சரும் சரி, இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோலும் சரி, பேட்டரியோட பேக்கப்பும் சரி, எல்லாமே நல்லாவே இருக்குது. 2000 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஒரு ஒர்த்தபிளான
ஒரு ஹேர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயர்லெஸில் இந்த OnePlusோட புல்லட் ஒயர்லெஸ் பேஸ் எடிஷனை வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது. இப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வாங்கி ஒரு 4 days தான் ஆகுது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் உண்மையிலே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆஃப்டர் 1 monthல இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் சார்ஜ்லாம் நிற்கிது அப்படின்ட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.